ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய ஆனந்தமுகில் பதிகத்தின் மற்றொரு முக்கியமான பாடல் இது. முந்தைய பாடலைப் போலவே இதிலும் மனிதன் செய்யக்கூடிய பல்வேறு தீய செயல்களை பட்டியலிட்டு, இவற்றால் விளைந்த துன்பமோ என்னை இப்படி முள்ளாய் குத்துகிறது என்று முருகனிடம் உருகி முறையிடுகிறார் சுவாமிகள். பாடல் 6. இதோ பாடலின் தெளிவான விளக்கம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். பாடலின் வரிவாரியான விளக்கம். 1. கள்ளுண்டு தள்ளாடி நின்ற மதி மோசமோ? மது அருந்தி அறிவும் உடலும் நிலைதடுமாறி நின்ற புத்தி மயக்கத்தினால் வந்த கேடோ? 2. கஞ்சாவும் அபினும் வெறியும் கைகண்ட கற்பம் என உண்ட மதிகேடோ? கஞ்சா அபின் போன்ற போதை வஸ்துக்களை உடலுக்கு நலம் தரும் கற்ப மருந்து என்று தவறாக எண்ணி உண்டு அழிந்த மதிகேட்டினால் வந்த வினையோ? 3. கணக்கில் வஞ்சித்த கசடோ? பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கணக்கு வழக்குகளில் போய் சொல்லி வஞ்சித்த அழுக்கான செயலோ? 4. பள்ளர்கள் எனத் தினம் வதம் செய்து புன்பிசித பக்ஷணம் பணிய பவமோ? இங்கு பள்ளர்கள் என்பது கீழ்நிலை மனிதர்களை குறிக்காமல் தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்களை குறிக்கலாம் அல்லது வாயில்லா ஜீவன்களை குறிக்கலாம். நாள்தோறும் உயிர்களை கொன்று அவற்றின் புலால் இறைச்சி உணவை விரும்பி உண்ட பாவமோ? 5. பக்ஷம் அது பாராட்டி வைத்த பிறர் சொத்தை மறுபடி இல்லை என்ற பழுதோ? உன்மீது நம்பிக்கை வைத்து பக்ஷம் பாராட்டி உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறருடைய சொத்தை பிறகு என்னிடம் அப்படி எதுவும் இல்லை என்று ஏமாற்றிய பெரிய குற்றமோ பழுதோ? 6. உள் ஒன்றும் வெளி ஒன்றுமாய் குத்திரம் பேசி ஊதியம் விழைந்த கரிலோ? மனதில் ஒன்றையும் வெளியில் ஒன்றையும் வைத்துக்கொண்டு வஞ்சகமாக பேசி குத்திரம் பேசி அதன் மூலம் லாபம் பெற நினைத்த அழுக்கான குணமோ கரில்? 7. உன்னுடைய தளிகளில் அசுத்தம் புரிந்து அடிகள் உரைமீறி நின்ற பிழையோ? உன்னுடைய ஆலயங்களில் தளிகளில் அசுத்தம் செய்ததோ அல்லது முன்னோர்களாகிய பெரியவர்கள் காட்டிய நல்வழியை அடிகள் உரை மீறி நடந்த பிழையோ? 8. முள்ளு முள்ளாய் என்னை வடிக்கின்றதே பரம முருக வந்து அருள் செய்யாயோ? மேற்கண்ட இச்செயல்களின் விளைவுகள் இன்று என்னை முல்லை போல துளைத்து வருத்துகின்றனவே. மேலானவனே முருகா, நீ வந்து எனக்கு அருள் செய்ய மாட்டாயா? 9. முத்தரோடு சித்தரும் பருகும் அமிர்தம் பொழிய மூடும் ஆனந்தமுகிலே. முற்றிலும் ஆசைகளை துறந்த முத்தர்களும் அட்டமா சித்திகளை பெற்ற சித்தர்களும் விரும்பி பருகும் ஞான அமிர்தத்தை மழையாக பொழியும் ஆனந்த மேகமே ஆனந்தமுகிலே எனக்கு அருள் புரிய வேண்டும். பாடலின் சாரம். சுவாமிகள் இந்த பாடலில் மனிதனின் ஒழுக்கக்கேடுகளை சுட்டிக்காட்டுகிறார். போதை பழக்கம், மது, கஞ்சா, அபின் போன்றவற்றால் அறிவை இழத்தல், பொருளாதார குற்றம், பிறர் சொத்தை ஏமாற்றுதல் மற்றும் கணக்கில் பொய் சொல்லுதல், வஞ்சகம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல், ஆன்மீக பிழை, ஆலயங்களின் புனிதத்தை கெடுத்தல் மற்றும் பெரியோரின் சொல்லை மீறுதல். இந்த துயரங்களிலிருந்து விடுபட முருகப் பெருமானின் ஞான மழை ஒன்றே மருந்து என்று சுவாமிகள் சரணாகதி அடைகிறார். பாம்பன் சுவாமிகளின் இந்த பதிகம் முழுவதுமே ஒரு மனிதன் தன் குறைகளை ஒப்புக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு கோரும் உன்னதமான பிரார்த்தனையாகும். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.